டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பித்தம் குறைவதற்கு எந்த மாதிரியான உணவுகள், மூலிகைகளை பயன்படுத்தலாம்? நிறைய பேர் கேட்கிற கேள்விகள் இதுதான். மேடம், எனக்கு பித்தம் இருக்கு. ஸோ அந்த பித்தம் எப்படி அவங்க சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, எப்படிமா சொல்றீங்க, இல்லை எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை எனக்கு காலையில எந்திரிச்சோடனே வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க, வாய் கசப்பு இருக்கு, குமட்டல் லேசா இருக்கு, திடீர்னு நல்லா நான் பேசிட்டு இருப்பேன், இல்ல வாக் பண்றேன் அப்படின்னா அப்போ ஒரு சின்ன மயக்கம் வந்துட்டு போகுது, அந்த மயக்கம் ஒரு நாள் 2 நாள் முழுவதுமே எனக்கு தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பித்தம் அதிகரிக்குதுன்னா நம்ம உடல்ல சில அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை ஸ்கின் இருக்கும், ரொம்ப வறண்ட ஒரு சருமம், அதிகமான சூடு, மூச்சு விடும்போதே நமக்கு சூடா வர மாதிரி இருக்கும். எப்போதும் பார்த்தோம்னா உள்காய்ச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தெரியும். உள்காய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எப்போதுமே உள்ள ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரி, உஷ்ணமாக, கண் எரிச்சலாக, மூச்சு விடும்போது சூடாக இருக்கிறது, இந்த மாதிரி தெரியும். கால் பாதங்கள்ல அதிகமான வறட்சி ஏற்பட்டு வெடிப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா கைகள்ல, உள்ளங்கையிலயோ உள்ளங்கால்லயோ பார்த்தோம்னா ஒரு வறட்சி தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வறட்சி குணமாகணும் அப்படின்னா அதற்கான இந்த பித்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பித்தம் அதிகமாச்சுன்னா உடல் சோர்வு நிச்சயமாக அதிகமாகும். அந்த ட்ரைனஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வறட்சி தன்மை ஏற்படும் போது நமக்கு தலைமுடி உதிர்தல், தலைமுடி நரைத்தல் இந்த மாதிரி ஏற்படும். அப்போ வாந்தி வர மாதிரியோ, தலைமுடி நரைச்சியோ, கால் பாதங்கள்ல அதிகமான வெடிப்போ, சரியாமை பிரச்சனை ஏற்படும். பித்தம் அதிகரிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும்னா, கல்லீரல் தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கல்லீரல் தொடர்பான நோய்கள் அப்படின்னு சொன்னா ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காமாலையோ, ஃபேட்டி லிவர் பிரச்சனையோ, லிவர் சிர்கோசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி நமக்கு பித்தம் அதிகரிக்கும் போது சிறுநீரக பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா, பித்தம் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பித்தம் அப்படின்னு சொல்றது பிளட் பிரஷர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இது குருதி அழல் அப்படின்னு சொல்ற ஒரு நோய். ஸோ அந்த குருதி அழல் அப்படின்னு சொல்றது பிபி தான். பிபி நமக்கு எப்போ ரைஸ் ஆகுது, அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் பித்தத்தோட அளவு அதிகரிக்கும் போது பிளட் பிரஷர் நமக்கு அதிகமாயிட்டே வருது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதையும் நான் சொல்றேன். முக்கியமாக பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு தைலம் இருக்கு. இந்த தைலம் பயன்படுத்தி வாரம் 1 அல்லது 2 முறை நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பித்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய ஆண்கள், பெண்கள், வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏகப்பட்ட பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு வலியோ, அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அதிகமான உடல் உஷ்ணத்தினால இப்போ விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, ஒலிகோஸ்பெர்மியா இல்லைன்னா ஏசுஸ்பெர்மியா மாதிரியான கண்டிஷன் ஏற்படுறதும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பித்தம் நமக்கு குறைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இந்த எண்ணெய் அப்படின்னு நான் சொன்னேன், இந்த ஆயிலை நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக ரெடி பண்ணி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு கற்றாழை தேவைப்படுது. சின்ன சின்ன பீசஸா கற்றாழை வெட்டி எடுத்துக்கணும். இதனோட செம்பருத்தி இலைகள் மற்றும் பூக்கள், செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, ஒற்றை அடுக்கு பூவை அரைச்சி பேஸ்ட் மாதிரி தனியா எடுத்துக்கணும். இதனுடைய செம்பருத்தி இலைகளையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதனோட கொஞ்சம் பருத்தி விதைகள் நமக்கு தேவைப்படும். பருத்தி விதைகள் கடையில கேட்டா கொடுப்பாங்க. நைட்டே நம்ம என்ன பண்ணோம்னா, பருத்தி விதைகளை தண்ணீர் விட்டு ஊற வச்சுட்டு காலையில இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி திக்கா எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சம் வெந்தயம். இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெய், நல்லெண்ணெயில தான் இது காய்ச்சணும். நல்லெண்ணெய் விட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து காய்ச்சி ஒரு தைலமாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த தைலம் நமக்கு தலைக்கு தேய்த்து வாரம் 1 முறை நம்ம குளியல் எடுத்துக்கணும். இப்போ வாரம் 1 முறை நம்ம குளியல் எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி, பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் நல்லாவே நமக்கு குணமாகிறது தெரியும். இதனோட பார்த்தோம்னா நமக்கு இந்த தைலத்தை காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நல்லா ஜென்டலா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு நம்ம குளிக்கணும்.
ஸோ வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வரும்போது அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தெரியும். ஏதோ பாடியிலேருந்து ஆவியே வெளியில போன மாதிரி இருக்குங்க, ரொம்ப லைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அன்னைக்கு எண்ணெய் குளியல் எடுத்த அன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப காரமான உணவோ இல்லை வெயில் அதிகமாக சேர்வது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிலி டயட் எடுக்கிறது, அசைவ உணவுகள் சாப்பிட்றது, இதை மட்டும் அன்றைக்கு ஒரு நாள் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம பித்தம் குறைவதற்கு உள்ளுக்குள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு நிறைய இருக்கு. இதுல முக்கியமாக அந்த ஏலரிசி சூரணம் நமக்கு பயன்படுது. ஏலக்காய் அப்படின்னு சொன்னாலே பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த ஏலக்காயை உள்ள இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம ஏல அரிசி அப்படின்னு சொல்றோம். இதை பயன்படுத்தி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறைக்கலாம். ஸோ ஏலரிசி ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், அதுல வந்து 100 கிராம்னா 50 கிராம் அளவுக்கு இதனோட சீரகம் சேர்த்துக்கணும். இந்த 2 மூலிகையுமே நம்ம பயன்படுத்தும் போது பொடியாக்கி பால்ல கலந்து நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உஷ்ணம் அப்படின்னு சொல்றது இந்த பித்தம் தான். அதுக்கப்புறம் பித்தம் குறைவதற்கு மணத்தக்காளி கீரை நமக்கு பயன்படுது. மணத்தக்காளி கீரையை நம்ம எப்படிங்க சாப்பிடலாம்னா, இது கூட்டு மாதிரி சிறுபருப்பு சேர்த்து நம்ம கூட்டு மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் வாரம் 3-4 முறையாவது மணத்தக்காளி கீரையை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து முக்கியமாக சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் மிக சிறந்த ஒரு பித்த சமனின்னு சொல்லலாம். இந்த பித்தத்தை, அதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து பித்தம் அதிகரிக்குதுன்னா அதை சரி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் நமக்கு பயன்படுது. ஸோ அந்த மாதிரிதான் கல்லீரல் பிரச்சனையோ இல்லை பித்தம் அதிகரித்து இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தயிர்ல இதை போட்டுட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பித்தம் அதிகரித்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பித்தத்தை குறைப்பதற்கான எளிய சித்த மருத்துவ குறிப்புகளை பத்தியும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.